எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, இவர்தாங்க தெரியும். சரி ரைட் ஓகே வரோம். இப்போ 5000 ரூபா இருக்குன்னா அது சரி ஓகே. 15000 ரூபா இருக்குன்னா என் பேரு குவாலிட்டியாவே சூரஜ். ஒன்னேவா குவாலிட்டியாவே சூரஜ் இருக்காங்க. பேலன்ஸ் கேக்குறதுக்கும் குவாலிட்டிக்கு என்ன சார் சம்பந்தம்? ரெண்டுமே ஒண்ணு இருக்கு. நீங்க குவாலிட்டி நடந்துக்கல, அந்த குவாலிட்டி செக் என்ன குவாலிட்டியா? நீங்க வந்தோனே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தூக்கி போட்டு செக் பண்ணலாம். உங்க அதுக்கு தூக்கியா போட முடியும்? ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். உங்களை சரியா குவாலிட்டியா இருக்குன்னு தூக்கி போட மிதிக்கு செக் பண்ண முடியும். தூக்கி போட மிதிக்கு செக் பண்ண முடியும். செக் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். காசை கொடுங்கன்னு சொல்றேன். 15000 மனசாட்சி. நாங்களும் கடையில வியாபாரம் பண்ணி பொருளை வாங்கி விற்கிறோம். மனசாட்சி இல்லாம அதுக்கு நீ என்ன பில் இருக்கா? அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, பில்லு கொடுங்க. டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்க முதல்ல எவ்வளவு போடுறேன், இது எவ்வளவு பில்லு போடுறேன், இந்த பொருள் எவ்வளோன்னு பாரு. ஒவ்வொன்றும் ரேட்டு கூடிருச்சு, விலைவாசியெல்லாம் கூடிச்சுடா. ஒவ்வொன்றுக்கு 1000 ரூபா விலைவாசி ஏறிடுச்சு. அதெல்லாம் போடுறா. உண்மையை சொல்கிறான், உண்மையை சொல்லி வியாபாரத்தை பண்ணுறான். நமக்கு வியாபாரத்தை உண்மையை சொல்லி தான் மனது நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு. நாளே வருது எங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை.